राधे कृष्णा जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर शूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद भारत माता की जय। जय बोलो बद्री विशाल भगवान की जय। जय बोलो अलकनंदा माता की जय। जय बोलो नारद महर्षि की जय। जय बोलो वेदव्यास महर्षि की जय। जय बोलो श्रीमद् भागवत महापुराण की जय। जय बोलो सरस्वती मैया की जय। जय बोलो अलकनंदा माता की जय। जय बोलो हिमाचल पर्वतराज की जय। அழகான பத்ரிகாசிரமம் பத்ரிநாத். இப்ப டெம்பரேச்சர் 11 டிகிரி. இப்ப இந்த க்ஷணம் அழகா 11 டிகிரி ஆயிருக்கு. இந்த பத்ரிகாசிரமத்துல குளிர். இன்னைக்கெல்லாம் எவ்வளவோ மாறியாச்சு. ஆனா திருமங்கை மன்னன், ராமானுஜர், சங்கரர், மத்வர், வல்லபாச்சாரியார், சமர்த்தராமதாஸ் எல்லாம் வந்தபொழுது எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குன்னு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ப்ராப்பர் ரோடெல்லாம் கிடையாது. எப்படிதான் கங்கையில் இருந்த அலகநந்தாவெல்லாம் கடந்து இங்க வந்து இங்க இருந்து தபஸ் பண்ணி பத்ரிநாதனை சேவிச்சு இதுக்கே வாழ்க்கை ஒரு நமஸ்காரம் பண்ணணும். உன்னோட ஊருக்கு போனா நீங்கெல்லாம் பத்ரிநாத் போயிட்டு கையை விட்டுடுவா. ஏன்னு கேட்டா அந்த பத்ரிநாத் அப்படின்றது அத்தனை ஒரு பெரிய ஒரு தபோதனர்களுடைய பூமி. உங்களுக்கு குளிரவே வருத்தம்லாம் படாதீங்க. ஏன்னா இந்த மானால இன்னைக்கு நீங்க பார்த்த எல்லாம் இங்கேயே இருக்கவாதான். அத்தனை ஸ்வெட்டர் போட்டுன்னு அத்தனை ஸ்கார்ஃப் கட்டிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கா. இங்கேயே இருந்து பல வருஷம் நீ பார்க்குற வயசானவாள்லாம் 6 மாசம் இங்க வாழறவா தான். அவளே அதை போட்டுன்னு தான் இருக்கா. மத்தியானம் வெயில். அதனால நாம போட்டுக்கிறது நமக்கு குளிருதுன்னு சொல்றதெல்லாம் தப்போ குத்தமோ கிடையாது. குளிர் நியாயம்தான். அதனால மகாத்மாக்களுடைய தவம் அப்படின்றது எவ்வளவு வசத்தின்னு பார்த்துக்கோங்க. அதாவது இந்த குளிர் வரும்னு தெரியும். ஆனா ஒரு பக்கம் இந்த குளிர் நிஜமாவே வாடன்ற மாதிரி வாட்டி எடுக்கிறது. இந்த குளிர் ஒரு பக்கம் நினைச்சா பயமா இருக்கு, போதுண்டா சாமி அப்படின்னு இருக்கு. இன்னொரு பக்கம் பத்ரிநாதன் தரிசனத்தை நினைச்சா ஆஹா, அது அப்படியே டக்குன்னு இந்த குளிர் விட்டு போயிடும். சரியா சொல்லணும்னா எவ்வளவு அழகான பத்ரிநாத தரிசனம். நேத்தி சைனாரத்தி அப்படி உட்காந்து தரிசனம். இன்னைக்கு அவ்வளவு அழகா மானால ஏகாந்தமா வேதவியாசர் குகையில உட்கார்ந்து இருந்தோம். சாயங்காலம் பத்ரிநாதனுடைய சன்னதியில திரும்ப 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 சாதாரணமா போய் பார்த்துட்டு வந்தோம். அந்த மாதிரிலாம் இவ்வளவு சுலபமாலாம் பத்ரிநாதன்லாம் கொரோனா டைம்ல நான் கொஞ்சம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்பலாம் நான் இவ்வளவு தூரம்லாம் இப்படி 3:30 மணிக்கெல்லாம் கோவில் காலியா இருந்து சும்மா சும்மா ரவுண்ட் அடிச்சு பத்ரிநாதன்லாம் நான் பெருசா பார்த்ததே கிடையாது. நிஜமாவே அது நான் வருஷம் இதே டைம்ல தான் நான் வந்துட்டு இருக்கேன். செப்டம்பர் 1 என்னோட பழக்கம் தான். ஒவ்வொரு தடவையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். 2 வாட்டி கூட நினைச்சேன் இத்தனை கூட்டம் இருக்க போதுன்னு தெரியல. சரி பத்ரிநாதன் இஷ்டம்னு வந்தேன். ஆனா செப்டம்பர்ல இப்படி கூட்டம் இல்லாமல்லாம் நான் பார்த்ததில்லை. ஏன்னா பல வருஷமா ஒரு 9 வருஷத்துல வந்ததில்லை.
இதே செப்டம்பர் தான் என்னோட டைம். செப்டம்பர் 14 வருவேன், இல்லாட்டி செப்டம்பர் 1 வர ஆரம்பிச்சது. இவ்வளவு ரிலாக்ஸ்டாலாம் மானாலெல்லாம் இப்படிலாம் உட்காந்துட்டு இருக்கவே முடியாது. கூட்டம் தான் வந்துட்டு இருக்கும் வியாச குகையில. மானா போற வழியிலேயே அவ்வளவு மக்கள் நடந்துட்டு போயிட்டும் இருப்பா. சரஸ்வதி நதி தீரத்து பக்கத்துல அவ்வளவு கூட்டம் இருக்கும். மகா கணபதி கோயில நம்ம ஏறும்போதே உள்ள ஒரு 100 பேர் இறங்கிட்டு இருப்பா, ஒரு 50 பேர் ஏறிட்டு இருப்பா. அப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கும். நிஜமாவே பகவானுடைய நிர்ஹேதுக்க கிருபை. நல்ல கூட்டத்திலையும் நான் சுவாமியை பார்த்துருக்கேன், கூட்டமே இல்லாமலும் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி இப்பதான் முதல் தடவை பகவத் அனுபவம். அதை பாருங்க, பகவான் நம்மளுடைய ஸ்திதி தெரிஞ்சு நேற்று அவ்வளவு அழகா அனுபவம் கொடுத்தான். ராத்திரி தங்க வச்சான். ராத்திரி எல்லாம் மழை, அவ்வளவுதான். நம்ம வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சு மழை ஆரம்பிச்சுதா இல்லையா. வரும்போது கொஞ்சம் லேசா இருங்க, அவ்வளவுதான். இவ்வளவு ரிலாக்ஸாலாம் பத்ரிகாசிரமத்துல 9 மணிக்கெல்லாம் நான் கிளம்பவே விட மாட்டேன். 7:30 மணிக்கு சாப்பிடணும், 8 மணிக்கு இறங்கணும். சொல்ல விரட்டு தான் மேக்சிமம் இருந்திருக்கலாம். மேபி 9 மணிக்கெல்லாம் போய் மானா போய் பார்த்துட்டு 1 மணிக்குள்ளெல்லாம் ரூம்குள்ளெல்லாம் வந்ததே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. 1 மணிக்குள்ளெல்லாம் வந்துட்டு அது சாப்பிட்டுட்டு திரும்பி 3 மணிக்கு கோவில் பக்கம் போயிட்டு 4:45 5 மணிக்கு மேலே நான் அப்படி ரூம்லலாம் இருந்ததே கிடையாது. ஞாபகமே கிடையாது. எப்படியும் போனதுக்கு 7 மணி 7:45 அப்படிதான் வந்து நிற்போம், அவ்வளோதானே ஒழிய. ஆனால் பகவானுக்கு இப்போ கரெக்டாக நம்ம அங்கே இருந்தோம். அந்த மழையும் கொடுத்து பகவானுக்கு வந்தால் அங்கே உட்கார வச்சு அவனுடைய வைபவத்தை அனுபவிக்க வச்சான். திரும்பி அழகாக இன்னைக்கு பகவான் நமக்கு ஒரு ஜீப்பை கொடுத்துட்டான். சுகமாக ஏற்றிட்டு போய் கோயில் வரைக்கும் போய் தான் நல்லா இருந்திருக்கும். இதுவே பரவாயில்ல, பாக்கியம் தான். பகவான் ஏதோ ஒரு சகாயம் நம்மளை பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ பாருங்க, அந்த டைம்ல சரியா நாம 3 மணி கோவில் பக்கம் போகும்போது கோவில் வாசல் அவ்வளோ கூட்டம். நான் கூட சரி உள்ளலாம் போக முடியாது, சரி நம்ம அப்படியே பிரம்ம கப்பால் ஆரம்பிச்சு இப்படி வந்துட்டோம்னா முடிஞ்சா கோவிலை பார்த்துட்டு இப்படி ஏறலாம். ஆனால் நம்ம வரும்போது ஏகாந்தமா சுவாமி ஜம்முன்னு பார்த்துட்டு வந்தோம். அப்போ நம்ம இப்படி பார்த்துட்டு வரோம். ஆனால் எவ்வளோ பேர் அங்கேயே தபஸ் பண்ணிட்டு இருக்காளே, இந்த மழையிலையும் இந்த குளிர்லையும் வேலை பண்ணிட்டு இந்த பிட்டு தூக்குறா நினைச்சு பாருங்க. நிஜமாவே அந்த எல்லா இளவயசு பசங்க நிறைய பேர் இங்கே எல்லாமே வந்திருக்கா. இந்த மழையிலேயே தான் அலைஞ்சிட்டு இருப்பா. இந்த வண்டி வந்தாலும் குடுன்னு ஓடி பார்க்க பாவமாக தான் இருக்கு. அவனுக்கு வயிற்று பழப்பு. அவளுக்கு சரி எப்படியோ யாரோ 4 பேரை ஏற்றிட மாட்டோமா. ஏன்னா அவனுக்கு மட்டும் வயிற்று பழப்பு இல்லை, அவன் குடும்பம் எங்கேயோ இருக்கா. இந்த 6 மாதம் சம்பாதிச்சதான் உண்டு. அதனாலேயே அவள் பாப்பா யாரெல்லாம் குண்டா இருக்கா, யாரெல்லாம் வயசானவாளா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டே இருப்பா அவளுக்கும். ஆனால் பகவான் அவளுக்கும் எப்படியோ படி அளக்குறான், அதில் மட்டும் சந்தேகமே கிடையாது. இங்கே அவ்வளோ ஜனங்கள் உட்காந்துருக்கா, கடைகள் வச்சிருக்கா. ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பகவான் படி அளந்துட்டு தான் இருக்கா. நான் பார்த்துருக்கேன். இங்கே சாதுவாக இருக்கட்டும், இல்லாட்டி ஏதான இந்த சின்ன சின்ன இந்த நம்ம கார்டு கூட வாங்கினோம், ஏடிஎம் கார்டு மாதிரி பத்ரிநாத் கார்டு, யாருக்கோ எப்படியோ ஏதோ ஒரு வாழ்க்கையை சுவாமி நடத்திட்டு தான் இருக்காங்க. அந்த குளிர்லையும் மழையிலும் அவர்களும் வாழ்ந்துட்டு தான் இருக்கார்கள். அவர்களும் என்னடா பலம்னா பத்ரிநாதன் இருக்கான். ஜெய் பத்ரி விஷால் அப்படின்ற அந்த சப்தமே அவளுக்கு நீங்க யார்கிட்ட வேணா சொல்லுங்க உடனே சொல்லுவா. போலீஸ்காரவளா இருக்கட்டும், விக்கிரவாளா இருக்கட்டும், சாதுவா இருக்கட்டும், நீங்க யாரை வேணா பார்த்து ஜெய் பத்ரி விஷால் அப்படின்னு சொல்லுங்க, தானாவே அவர்கள் அத்தனை ஜோரா ஜெய் பத்ரி விஷால் அப்படின்னு சொல்லிடுவார்கள். அவளுக்கு அத்தனை தூரம் அந்த பத்ரிநாதன் மேல அவ்வளவு தூரம் ஒரு தீர்மானமான நம்பிக்கை, திருடமான விஸ்வாசம். மகாத்மாக்கள் நமக்கு திரும்ப 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 நம்ம மனசுல இந்த திருட விசுவாசத்தை ஸ்ட்ராங் பண்ணிட்டே இருக்கா. நமக்கு அதுதான் ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த விசுவாசம் இப்படி இப்படி ஏறி இறங்கும் பொழுதுதான் நமக்கு மனசுல ஒரு குழப்பம், பயம், வாழ்க்கையை பற்றிய கேள்வி, இது எல்லாமே வர்றது. மனசுல நல்ல நம்பிக்கை இருக்கும்போது வச்சுக்கோங்களேன், தைரியமா போயிடும். இப்ப நீங்க இன்னைக்கு ஏறி இறங்கினதெல்லாம் பார்த்தோம்னா ருத்ரப்பிரயாகெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தோணி போயிடுது. தேவப்பிரயாகெல்லாம் ஒரு விஷயமா நிச்சயமான ஏறி இறங்கினது. நேத்தி இப்ப நினைச்சு பாருங்க, நேத்தி இந்த டைமுக்கு கோவிலுக்கு நம்ம ஆரம்பிக்க ஃபுல் இன்னைக்கு ஜீப்ல போயிட்டு வந்த கோவிலுக்கு நாம நடந்து போயிட்டு நடந்து வந்தோம் இந்த இருட்டுல. இப்ப பார்த்தா தேவப்பிரயாகனா அப்படி இறங்கலாம் அப்படி ஏறலாம் அவ்வளவுதானே. இப்ப பார்க்க தேவப்பிரயாகை ஒண்ணுமே இல்லைன்னு தோணிப்படல.
யமுனோத்திரி பார்த்தா இது ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்து. ஏன்னா மானா 3 கிலோமீட்டர்னா யமுனோத்திரி 6.5 கிலோமீட்டர் போக மட்டும். மானா போயிட்டு வர 2.5 மேக்சிமம் 4-5 கிலோமீட்டர் தான் போக வர. அதனால விஷயம் இல்லை. அப்ப இந்த தவம்ன்றது என்ன தெரியுமா, அடுத்தடுத்த லெவலுக்கு நம்மள வசத்தறதுக்கான ஒரு பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். பக்குவப்படணும். ஒவ்வொரு லெவல்லையும் பகவான் நம்மள விதவிதமா பக்குவப்படுத்துறான். மகாத்மாக்கள் அந்த பக்குவத்தை எப்படி பண்ணணும்ன்றத நமக்கு சொல்லி கொடுக்கிறார்கள். ராமானுஜரோ சங்கரரோ. நம்ம இன்னைக்கு கூட பார்த்தோம் ருத்ரகுண்டம். அங்க இருந்த பத்ரிநாதன் எடுத்து ஒரு கோவிலை உத்தாரணம் பண்ணணும். ஒரு 11 வயசு 12 வயசு பையனால ஒரு நம்மளாம் நீ சொல்ற 12 வயசுல அவன் வந்து நன்னா பாடுறான், 12 வயசுல வந்து அவன் டாக்டர் ஆகிட்டான், 12 வயசுல ஒரு 12 வயசு குழந்தை, நிஜமா 12 வயசு குழந்தை தானே. 12 வயசு குழந்தை என்ன தெரியும்? ஒரு 12 வயசு குழந்தை, டீனேஜ் கூட இல்லை, ப்ரீடீன்ஸ் கூட, அவ்வளவுதான். அந்த பையன் எடுத்து இந்த கோவிலை நிர்மாணம் பண்ணிருக்கான் அப்படின்னா என்ன கெப்பாசிட்டி இருக்கணும், என்ன மனோபலம் இருக்கணும், என்ன ஒரு தெளிவு இருக்கணும். யோசனை பண்ணி பாருங்க. 12 வயசு பையன் ஒருத்தன் ஒரு கோவிலை உத்தாரணம் பண்ணி இந்த பத்ரிநாதனை பூஜை பண்ணும். அதை விட அவர் போனதுக்கு அப்புறம் இத்தனை வருஷமும் அதே மெத்தட் ஃபாலோ பண்ணிருக்காங்க. என்ன ஸ்ட்ராங்கா பத்ரிநாதனுக்கு இந்த பூஜையை பண்ணிருக்கணும். பத்ரிநாதனுக்கு இந்த பூஜை எவ்வளவு பிடிச்சிருந்தா இன்னி வரைக்கும் அது மாறாம ஜாகிரதையா பகவான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். அந்த இதுக்கு செயின் கட்டாகாதபடி. அப்ப இந்த தபோபலம் அப்படின்றது ரொம்ப அவசியம். இந்த தபோபலம் மகாத்மாக்கள் எல்லாம் நமக்கு முக்கியமா நாம ஜபத்தினாலே தான் சொல்லிக் கொடுக்கிறார்கள். பத்ரியிலே பார்த்தோம். கருடன் தபஸ் பண்ண கருடசிலா, நாரதர் தபஸ் பண்ண நாரதசிலா, மார்க்கண்டேயர் தபஸ் பண்ண மார்கண்டேய சிலா, எவ்வளவு பார்க்கிறோம். அப்ப அவாவா அங்கங்க உட்கார்ந்து ஒரு தவம் பண்ணி தங்களை உள்ளுக்குள்ள பலமாக்கிறார்கள். நம்ம உள்ளுக்குள்ள பலமாகணும். தப்பி நான் சொல்றதுதான், மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கணும், எமோஷனலி ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்க மனசுல அந்த ஒரு வில் பவர் எவ்வளவுக்கு எவ்வளவு ஜாஸ்தி ஆகிறதோ அத்தனை பெரிய காரியங்களை சாதிக்கும். நிஜமாவே உங்க வில் பவர் தான் பத்ரிகாசிரமத்துக்கு வந்திருக்காரு. உங்க வில் பவர் தான் இன்னைக்கு மானா போயிட்டு வந்தார். உங்க வில் பவர் தான் சாயங்காலம் ஸ்ரீ பத்ரிநாதன் கோயில் பார்த்துட்டு வரலாம். நம்ம படி அத்தனை படி ஏறினாலும் இருந்தாலும் சரி பார்த்தா சில போதாது. இல்லை ஒரு 4-5 கூட்டம் தான் இல்லையே. எங்க இருந்து வந்தது? வில் பவர். சரி பார்த்துடலாம், இன்னைக்கு ஒரு நாள் தானே ஆச்சு, நாளைக்கு நம்ம ஊருக்கு இறங்கிட போறோம், இந்த ஊர்லயே இறங்கிட போறோம், திரும்பி வரும்போது பார்த்துக்கலாம். ஆனால் இன்னைக்கு கிடைச்சிருக்கு, எவ்வளவு முடியுமோ என்ன பார்த்துக்கலாம்னு. அன்னைக்கு சைனாரத்தில் பார்க்க முடியாதெல்லாம் கூட கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா இந்த வில் பவர் இருக்கு பாருங்க, இந்த மனோவேகம், இது ரொம்ப அழகு. நான் தான் ஓரத்தை போய் உட்காந்து சரி என்னதான் பண்றீங்க பார்க்கலாம் தான் நான் சொல்லி விட்டுட்டேன். ஒரு வாட்டி பார்ப்பேன். ஆனா திரும்ப இந்த குளூர்ல சரி பார்த்தா அது குருஜி போலான்னு யாரும் கிளம்ப ரெடியா இல்லையே. அப்ப கூட அந்த மழை பெஞ்சா கூட ஓரத்தில் நின்று தான் இருந்தோம். அப்ப கூட கிளம்புற சமயத்தில் போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு காலியா இருக்கு. அப்ப வில் பவர் இருக்கு. வில் பவர் இல்லாமல் இல்லை. உங்க எல்லாருக்குமே நல்ல வில் பவர் இருக்கு. சில சந்தர்ப்பங்கள்ல அந்த வில் பவர் அப்படி சொணங்கி போயிடுறது. அதை திரும்பியும் அப்படி உற்சாகப்படுத்துறதுக்காகத்தான் அந்த யாத்திரை, சத்சங்கம், நாமஜபம், க்ஷேத்ராடனம், மகாத்மாக்களுடைய தரிசனம், பாராயணம், பஜனை, இதெல்லாம் அதுக்குன்னா இந்த வில் பவரை திரும்ப அது அப்படியே உசுப்பேத்திட்டே இருக்கணும். சரியா அந்த குமிட்டி எடுப்ப ஊதி அதை பத்த வைக்கிற மாதிரி ஊதி பெருசாக்குறதுன்னு இல்லையா. அந்த வில் பவரை பெருசாக்கிட்டோம்னா பெரிய காரியங்களை உங்களால சாதிச்சிட முடியும். இப்ப நாரதர் துருவனுடைய வில் பவரை பெருசாக்கிட்டார், பகவானை பார்த்துட்டார். நாரதர் தான் வேதவியாசருடைய வில் பவரை ஜாஸ்தி ஜம்மு உற்சாகம் கொடுத்துட்டார், பாகவதம் எழுதிட்டார். அப்ப அந்த வில் பவர் சமர்த்த ராமதாசர் முக்கியமா நம்ம தேசத்துல அவர் இருந்த காலகட்டத்துல முகலாயர்களுடைய அட்டகாசம் என்ன ஞாபகம். நம்ம தேசத்துல நிறைய ஆக்கிரமிப்புகள், நிறைய போராட்டங்கள், நிறைய சண்டைகள் எல்லாம் எல்லா காலத்திலும் நடந்துட்டு தான் இருக்கு. அத்தனையும் தாண்டிதான் இங்க வாழ்க்கை நிம்மதியாகவும் இருந்திருக்கு. இங்க அத்தனைக்கு நடுவுல தான் எத்தனையோ மகாத்மாக்கள் தபஸ் பண்ணி தெய்வானுகிரகத்தை, தெய்வத்தை ரியலைஸ் பண்ணதெல்லாம்
ஹிஸ்டரியில பார்க்கும்போது இவ்வளவு கோரமான காலகட்டமானும் அதே கோரமான காலகட்டம் தான் அந்த மகாத்மாக்கள் அவ்வளவு அழகா ஒரு பெரிய பாசிட்டிவிட்டியை எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருந்தார். குரு கோவிந்த் சிங், இப்போ ஒரு ஹேம்குண்ட் சாஹிப் இங்கே பக்கத்துல தான் குரு கோவிந்த் சிங்லாம் வந்திருக்கார். பத்ரிநாத்க்கு குரு கோவிந்த் சிங் வந்திருக்கார். ஸோ இந்த பக்கம் ஹேம்குண்ட் சாஹிப் வந்தாச்சுன்னா இன்னைக்கும் சீக்ஸ் எல்லாருமே நேர பத்ரிநாதனை பார்க்க வந்துடுவார்கள். அவளுக்கு ஹேம்குண்ட் சாஹிப் வந்தாச்சுன்னா பத்ரிநாதனை பார்த்துடணும், மானாவை பார்த்துடணும், வியாச குகையை பார்த்துடணும் அப்படின்னு. அப்ப ஒவ்வொருத்தருமே அத்தனை தூரம் அந்த மனோபலத்தை, உற்சாகத்தை, உத்வேகத்தை திரும்ப 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 நமக்கு கொடுத்துட்டே இருக்கா. அவ கொடுக்கறதுனாலே தான் நமக்கு வாழ்க்கையை ஹேண்டில் பண்ண முடியறது. இப்ப இந்த இடம்லாம் இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு வரவே இல்லையா? அப்ப அந்த இடத்துக்குலாம் மகத்துவம் இருந்தா தானே போகலாம்னு தோணும். அப்ப சமர்த்த ராமதாசர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு சந்தர்ப்பத்துல சமர்த்த ராமதாசர் கிருஷ்ணா நதியில தீர்த்தம் ஆடுறதுக்கு போறார். அன்னைக்கு ஏதோ ஒரு விசேஷமான நாள், சில சந்தர்ப்பம் நிறைய விசேஷமான நாள்லாம் சொல்லுவோம் இல்லையா? இந்த பானு சப்தமி அப்படின்லாம் சொல்லுவோம், அமா சோமான்னு சொல்லுவோம், சோமவாரத்தில் வர அமாவாசை விசேஷம் அப்படின்னு சொல்லுவோம். அழகா சப்தமியும் ஞாயிற்றுக்கிழமையும் ஒன்னா வந்தா பானு சப்தமி விசேஷமா சொல்லுவோம். இந்த மாதிரி சனி பிரதோஷம் சிலதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு முகூர்த்தம், முக்கியமான காலகட்டமா நாம சொல்லுவோம். அந்த மாதிரி விஷயங்கள்ல இப்ப சனாதன தர்மத்துல பார்த்தோம்னா க்ஷேத்ராடனங்கள் போகிறது, அங்க தியானம் பண்றது, அங்க தீர்த்தம் ஆடுறது. இன்னைக்கும் பார்க்கலாம், சூரிய கிரகணம் வந்தாச்சுன்னா நார்த்ல இருக்கவாள்லாம் குருக்ஷேத்திரம் பக்கம் போவா. ஏன்னா குருக்ஷேத்திர சமயத்துல தான் கிருஷ்ணன் சூரிய கிரகண சமயத்துல அவ்வளவு அழகா தன் யாதவர்களோட சந்திச்சான் எல்லாம் காண கிடைக்கும். அதனால இன்னைக்கும் ஒரு சூரிய கிரகணம், சந்திரனோட சூரிய கிரகணத்துக்கு குருக்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய பிரம்ம சரோவரத்துல தீர்த்தம் ஆடுறதுக்குன்னே ஒரு கூட்டம் போகும். எப்படி நம்ம தாமிரபரணி புஷ்கரணி, காவேரி புஷ்கரணிலாம் சொல்றோமோ அந்த மாதிரி புஷ்கர், காவேரி புஷ்கர், தாமிரபரணி புஷ்கர்ன்றோமே அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஒரு சூரிய கிரகணம் சந்திரகிரகணம்னா அந்த பிருந்தாவனம், முக்கியமா சூரிய கிரகணத்துல பிருந்தாவனம் மதுரா பக்கத்தில் இருக்கவா அந்த சூரிய கிரகணத்தன்னைக்கு ஜபிச்சென்று பிருந்தாவன் மதுரா பரிக்கிரமா பண்ணிடுவா. ஏன்னா சூரிய கிரகண சமயத்தில் வரும் பண்ண முடியாது இல்லையா? அவ பாட்டுக்கு பிரஜ பரிக்கிரமா பண்ணிட்டே இருப்பா. அதே சூரிய கிரகண சமயமா இருந்தா கர்நாடகாலையும் ஆந்திராலையும் நான் பார்த்துருக்கேன், கோவில் திறந்து வச்சு அபிஷேகம், ஆராதனை, வேதம் எல்லாம் உட்கார்ந்து ஜபிச்சுட்டு இருப்பா. அந்த மாதிரி சமர்த்த ராமதாசர் அழகா கிருஷ்ணா நதி தீரத்துல தீர்த்தமாட போற பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் எல்லாரும் அவாவா அந்த புண்ணியமான காலத்துல ஜோர அழகா தீர்த்தமாடிண்டு இருக்கார்கள். ஜம்முன்னு ஆனந்தமா விஷு புண்ணிய காலம் எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி விஷ்ணுபதி புண்ணிய காலம் நிறைய இருக்கு. நம்மள புண்ணிய காலம்னு ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கு. நிறைய ஜனங்கள் வந்திருக்கா. சமர்த்த ராமதாசர் ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல இவ்வளவு ஜனங்கள் ஸ்ரத்தையோடு அந்த புண்ணிய காலத்துக்கு இங்க வந்திருக்கா, தீர்த்தமாடுறதுக்கெல்லாம் வந்திருக்கா, சந்தோஷம். இன்னைக்கு கூட கோவில்ல ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரை பார்த்தோம். 15ஆம் தேதி வாமன துவாதசி வருது, பத்ரிநாதனோட மூர்த்தி மாதா கோவிலுக்கு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு வந்தேன். முன்னாடி ஒரு தடவை நான் அந்த வாமன துவாதசியை பத்தி போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு ஒரு 5-6 பேர் வாமன துவாதசிக்கு பிரத்யேகமா பத்ரி கோவிலுக்கு வந்து இந்த வாமன துவாதசிக்காகவே வந்திருந்தார்கள். அவ சொன்னா எனக்கு இந்த வீடியோ நாங்கள் பார்த்தோம், அதனாலே பிளான் பண்ணி வாமன துவாதசிக்கு வந்தோம்னு சொன்னார்கள். அது நிஜமாவே அது ஒரு சில எனக்கு இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு. இந்த ராசபூர்ணிமை வந்தாலும் எனக்கு கேதார்நாத் ஞாபகம் வரும். ஏன்னா ராசபூர்ணிமை அன்னைக்கு தான் நாங்கள் கேதார்நாத்தில் மாட்டிட்டோம். அந்த இமயமலையில் அந்த -4 டிகிரி அதுலேயோ தான் அதில் அந்த ராத்திரி 12 மணிக்கு அந்த சந்திர வெளிச்சம் எல்லாம் பார்த்தது. எனக்கு இன்னைக்கு ராசபூர்ணிமானா பிருந்தாவனத்தை விட நல்லா ஞாபகம் வர்றது இன்னி வரைக்கும் கேதார்நாத் தான் எனக்கு ஞாபகமே வரும். அந்த மாதிரி நிறைய ஜனங்கள் வந்திருக்கா. சமர்த்த ராமதாசர் ரொம்ப சந்தோஷம். அவர் உடனே அத்தனை பேரும் இப்படி பார்த்தா கருணா கட்டாட்சம். அதுக்கு தான் இப்போ கும்பமேளாலாம் வருமே, அத்தனை பேர் வருவா. நிறைய அந்த அகோரி சாதுக்கள்லாம் வருவா, எல்லா ஜனங்களும் வருவா. நார்த்தில் பார்க்கணும், பைத்திய மாதிரி வருவா. ஏன்னா அவ பார்வைப்பட்டாச்சுன்னா போதும், அவ திருவடி நமஸ்காரம் பண்ணியாச்சுன்னா போதும். அப்படி ஒரு அவளுக்கு ஒரு அன்கண்டிஷனல் ஃபெய்த் உண்டு சாதுக்கள் அப்படின்னா. அந்த மாதிரி சமர்த்த ராமதாசர் இப்படி பார்க்குற எல்லாருக்கும் அப்படி கண்ணாலேயே ஒரு அனுகிரகம், தீட்சை மாதிரி பார்க்குறவ எல்லாருக்கும் ஒரு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார்.
அப்ப சில பக்தாளுக்கு தெரிஞ்சு கொடுத்து சமர்த்த ராமதாசன் பல ஊர்கள்லேருந்து வந்திருக்கா. இவருடைய அந்த கையில குபிடி, இந்த தாடி, இவரோட கோமணம், இவர் நடக்கிற காம்பீரியம். அப்ப யாரோ பக்கத்துல சமர்த்த ராமதாசர் தானே, ஆமா அப்படின்னு விட்டானே. அவெல்லாம் வந்து சமர்த்த ராமதாசர் இடத்துல பிரார்த்திச்சிருந்தா, மகராஜ் இன்னைக்கு புண்ணிய காலமா இருக்கு, நாங்க தீர்த்தம் எல்லாம் ஆடியாச்சு, உங்களுடைய கீர்த்தனம் எங்களுக்கு வேணும், உங்களுடைய சத்விஷயம் ஏதாவது எங்களுக்கு கேட்கணும்னு ஆசையா இருக்கு புண்ணிய காலத்துல. சமர்த்த ராமதாஸ் அதுக்கு என்ன கட்டாயம் பண்றேனே அப்படின்னு சொல்லி மத்தியானம் ஒரு 3 மணிக்கு ஆரம்பிச்சார் இந்த கீர்த்தனம் எல்லாம். சமர்த்த ராமதாசர் அவ்வளவு நன்னா பாடுவார். அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை சொல்லுவார், காம்பீரியமா சொல்லுவார், ஜனங்களிடத்திலேயே கேள்விகள் கேட்பார். ஸோ அவளை அலர்ட்டா வச்சுட்டே இருப்பார். சமர்த்த ராமதாசர், சந்த் துக்காராம் மகாராஜெல்லாம் அந்த ஜனங்களாகவே தான் அந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கும். அவளால் ரிலேட் பண்ணிட்டே தான் இருப்பாள். அவள் தலைக்கு மேலே ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கார், தத்துவத்தை சொல்றார், ஏதோ ஆத்ம விஷயம், ஏதோ பரமாத்ம விஷயம்னு அவள் யோசிக்க முடியாது. கரெக்டாக கோரிலேட் பண்ணி அந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்கள் உண்டோ அந்த விஷயங்கள் போல அழகா சொல்லுவார் சமர்த்த ராமதாஸ். நேரம் போயிட்டே இருக்கு. 3 மணி, 4 மணி, 5 மணி, 6 மணி ஆயின்னு இருக்கு. யாரும் இடத்தை விட்டு அசையவே இல்லை. அப்படியே உட்காந்துண்டு அப்படி ரசிச்சு கேட்டு இருக்கா, தன்னை மறந்து. அப்ப சமர்த்த ராமதாசர் எல்லாரும் கரெக்டா அந்த ஒரு பக்குவத்தில் இருக்காளாம். இப்போ சொல்றோம் இல்லையா, இந்த பக்குவத்தில் இருக்கு. இப்போ குழந்தைக்கு 2 வயசு ஆச்சு, பக்குவத்தில் இருக்கு, உடனே கொண்டு பிளே ஸ்கூல்ல சேர்த்துடணும். இதுக்கு ஒரு 5 வயசு ஆயிடுச்சு, நல்ல ஸ்கூலா பார்த்து போட்டுடணும். ஓகே, இது 10th முடிக்க போறது, 12th 11th 12th வருது, அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அந்த பிளான் பண்ணணும். அப்புறம் காலேஜ், அதுக்கப்புறம் கரெக்டாக அடுத்த லெவலுக்கு நம்ம ரெடி ஆகிட்டே இருப்போம். அவள் பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி. சரி, குழந்தை படிச்சு முடிச்சாச்சு, வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சாச்சு, சரி 24 வயசு ஆயிடுச்சு, நம்ம ஜாதகம் எடுத்துடலாம், கல்யாணம் பார்த்துடலாம். கரெக்டாக அடுத்த லெவல் நம்ம போயிட்டே இருப்போம் இல்லையா. சமர்த்த ராமதாஸ் அப்படிதான் பார்க்கறது. ஜனங்கள்லாம் நல்ல பக்குவத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள்கிட்ட சொல்றா, நிறைய நாம ஜபம் பண்ணுங்க, எந்த சமயமா இருந்தாலும் ராமநாமம் சொல்லலாம், விடாம சொல்லுங்க. அது இந்த மாதிரி புண்ணியமான காலத்துல சொல்லும் பொழுது அத்தனை விசேஷம். ராமன் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கான். எந்த இடத்துல இருந்தும் பகவன் நாமத்தை ஜபிக்கலாம். எல்லா சந்தர்ப்பத்திலையும் பகவானை நாம ஸ்மரிக்க முடியும். பகவத் தியானம்ன்றது நமக்கு தேவையான ஒண்ணு. ஆத்மாவுக்கான, சரீரத்துக்கு எப்படி ஆகாரம் வேணுமோ மனசுக்கான ஆகாரம் பகவத் தியானம். இப்போ நிஜமாவே பத்ரிநாத்ல இப்போ கூட உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ், குளிரில் கூட பெருசாக மனசு அங்கங்கே ஓடிட்டு இருக்கும். குளிர் அப்பா இப்போ ஒரே தான் இருக்கும். குளிராமல் உடம்ப பத்திரமா பார்த்துக்கிறது எப்படி, இந்த நல்ல கம்பளி இழுத்து போய் எந்த பக்கத்துலேயும் காற்று, சில் காற்று வெளில வராமல் இருக்கும்படி என்ன பண்ணலான்னு தோணும். ஊருக்கு போன பிறகுதான் பத்ரிநாதனை பார்த்த இந்த அனுபவம், மானா ஏறி வியாச குகையில் உட்கார்ந்த அனுபவம், கருடஷிலா, நாரதஷிலா, இது எல்லாம் அனுபவம் எப்போ வரும்னா ஊருக்கு போயிட்டு நல்லா பார்த்தோம் தெரியுமா, யாரெல்லாம் சிக்கிறாலோ எல்லா தலையிலையும் திணிப்பேன். ஒரு வாட்டி பார்க்குற உங்களுக்கே இவ்வளோ திணிக்க முடியும்னா இத்தனை வாட்டி வர நான் எவ்வளோ திணிப்பேன், எப்படி இருக்கும். அதனால அதே அந்த உற்சாகம் என்னடா, இதை காட்டிடணும், அதை காட்டிடணும், இப்படி பார்த்தணும், அப்படி பார்த்தணும், இதை விட்டுறப்படாது, அதை விட்டுறப்படாது. என்னடானா ஒவ்வொன்றும் அழகு. இது பார்த்து பார்த்து ரசிக்க 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 அந்த சாநித்தியம், அதாவது இதே ரசிச்சுன்னா ஓடிட்டு இருக்கேன்னா அதுக்குள்ள திருப்பி அடுத்த செப்டம்பர் வந்துடும், இல்லாட்டி ஜூன் மாசம் வந்துடும். இதேதான், அவ்வளவுதான். காடு 6 மாசம், நாடு 6 மாசம் மாதிரி மலை 6 மாசம், பூமி 6 மாசம் தான் ஓடிட்டு இருக்கு வாழ்க்கை. அந்த ஆனந்தம் அப்படியே அதுல அப்படியே சுத்திட்டே இருக்கும். சமர்த்த ராமதாஸ் சொல்றார், இப்ப இந்த புண்ணிய காலத்தை தீர்த்தமாங்கள் பகவானுடைய கிருப்பை, சரீரம் நன்னா இருந்தது, புண்ணிய காலத்தில் உசுரோட இருக்கள், அதனால தீர்த்தமாடி இருக்கள், பகவானுக்கு நன்றி சொல்லுங்கோ, நாமஜபம் பண்ணுங்கோ, அதனால பகவான் இஷ்டப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கர்மாக்கள் உண்டு, நிறைய விஷயங்கள் சொல்றது. எல்லாத்தையும் உங்களால ஃபாலோ பண்ண முடியும்னு கேரண்டி கிடையாது. இப்ப நம்மளே வந்தோம் பத்ரிக்கு, என்ன விரதம் இருந்தோம், சில பேர்லாம் விரதம் எல்லாம் இருப்பா, வாய்ப்பே கிடையாது. நமக்கா வயிறு ரொம்ப ஃபுல்லாச்சுன்னா எனக்கு வேண்டாம், முதல்ல ஒன்றும் வேண்டான்னு, அப்புறம் ஒரு காஃபி போதும், ஒரு போன்விட்டா போதும், அப்புறம் யாராவது 2 சொன்னாங்க நல்லா தான் இருக்கு சாப்பிடு, அதையும் சாப்பிட தான் செய்வோம். அப்ப ஆனாலும் பகவத் அனுகிரகம் நன்னா தானே இருந்தது. பகவான் எந்த விதத்திலையும் நீ காத்தால இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தாய், நம்ம எத்தனை பேர் இருந்தால் வாங்கிட்டு போனோம் பத்ரிநாதன் கோயில். நேற்று போகும்பொழுது உங்களை கொண்டு போய் லைனில் நிற்க வச்சா போதும், அவ்வளோதான், எனக்கு வேற ஒன்றுமே இல்லை. அந்த செருப்பு கடையில் கூட
அவன் செருப்பெல்லாம் பார்த்துக்கிறானே, சரி அவன்கிட்ட ஏதாவது வாங்கணுமேன்றதுக்காக வாங்கி எடுத்துட்டு போகணும். பகவான் அதையும் ரசிக்கிறான். அவன் என்ன எடுத்துட்டு போகணும்? நாம் நம்மளை தான் எடுத்துட்டு போகணும். சுவாமி அதுக்கே அவ்வளோ அனுகிரகம் பண்ணுறான். வியாச கோயிலுக்கு என்ன எடுத்துட்டு போகணும்? ஒன்றுமே எடுத்து போய் மகாகணபதி கோயிலுக்கு ஒரு வாழைப்பழமாக எடுத்துட்டு போனோமா? ஒன்றுமே இல்லையே. சரஸ்வதிக்கோ கங்கா மாதாவுக்கோ என்ன கொடுத்தோம்? அங்கெல்லாம் அன்றைக்கி ஆரத்தி கொடுத்தோம், அவ்வளோதான். சரி, அழகானந்தா சரஸ்வதிக்கு என்ன பண்ணணும்? ஒன்றுமே பண்ணல. ஆனாலும் அனுகிரகம் மட்டும் வருஷிச்சுட்டே இருக்கு. குழந்தை என்ன பண்ணாலும் ஏது பண்ணலன்னா அம்மா அதுக்கு வேண்டிய சாப்பாடு போட தான் போகிறா, அது நன்னா பார்த்துக்க தான் போகிறா. ஒழுங்கா இல்லைன்னா சொல்லுவாளே ஒழிய உனக்கு தரமாட்டேன்னு சொல்ல மாட்டா இல்லையா? அப்போ சமர்த்த ராமதாச சொல்கிறா, உங்களுக்கு தெரிஞ்ச கர்மாக்களை ஸ்ரத்தையோட பண்ணுங்க. பகவான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான், எல்லாத்தையும் ரசிச்சுட்டு இருக்கான், எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கான். வாங்கி அனுபவிங்கோ. அவனுடைய நாமத்தை சொல்லிட்டு நன்றியோட இருங்கோ. எந்த காலகட்டமா இருந்தாலும் உங்க நாம ஜபம் உங்க கூடவே இருக்கும். அது ரொம்ப அப்படியே மனசு லயப்பட்டு இல்லாட்டி அப்படி ஏகாகிர சிந்தனை பண்ணிண்டே வர 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 மனசு தானா லயப்படும். மானா ஏறும்போது இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல அப்படின்றது. ஒரு கணபதி குகையை பார்த்தா வா ஒன்று பார்த்துட்டோன்னு ஒரு உற்சாகம் வந்துடுது. வியாச குகை போகிறதுக்குள்ள நாக்கு தள்ளிடுது. ரொம்ப கஷ்டம். இந்த மானா கணபதி குகையிலேருந்து வியாச குகை தான். அதை பார்த்து அங்கே உட்காந்தோம். ரைட்டு ஏறிட்டோம், வியாச குகையை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நேராக சரஸ்வதி வந்தோம், பார்த்தோம். சரஸ்வதி பார்த்தாச்சு. வெறும் கங்கா யமுனா சரஸ்வதி, கங்கா யமுனா சரஸ்வதின்னு பேசிட்டு இருக்கோம். கங்கையும் பார்த்தாச்சு, சரஸ்வதியும் பார்த்தாச்சு. அது அடுத்த வாரத்துக்குள்ள யமுனையும் பார்த்துக்கணும். 3 நாளைக்குள்ள யமுனாவும் பார்த்துருவோம். வாய்க்கில் இப்போ பேசிகிட்டே இருக்கக்கூடிய கங்கா யமுனா சரஸ்வதியை கண்ணெதிர்க்க பார்க்கறதுக்கும் தொடர்றதுக்குமான பாக்கியம் வரும் பொழுது மற்ற விஷயங்கள் பெருசாக தெரியல இல்லையா? மனசு தானா லயப்படுறது இல்லையா? இது என்ன அது என்ன ஒவ்வொன்றா பார்த்து கேட்டு அதை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அவர்களுக்கு ஜோராக போட்டு காண்பிச்சு இப்போ மனசு அவ்வளவு தூரம் அந்த உற்சாகம் உத்வேகம் வருதா இல்லையா? அப்போ அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக மனசு அதில் லயப்படும். ஊர்லேருந்து கிளம்புற வரைக்கும் வெயிட் கரெக்டாக இருக்கணும், இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும், இதில் தான் கவனம் இருந்தது. இங்கே வந்ததுக்கப்புறமா தானாகவே இன்னும் ஒரு தடவை பத்ரிநாத் தரிசனம் கிடச்சா பரவாயில்ல அப்படிதானே தோன்றது. அப்போ அட போதும்னு தோணலை. இப்போ கூட குளிர்றது ஒன்றும் வேண்டாம். இப்போ ரூமே பத்ரிநாத் கோவில் பக்கத்தில் இருந்தால் திரும்பி ஓடிட்டு போய் சைனாரத்துக்கு நிச்சயமாக இது கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால. ஏன்னா நான் ஒரு 2-3 தடவை கோவில் பக்கத்தில் நான் தங்கியிருக்கேன். அந்த பிரிட்ஜுக்கு இந்த பக்கம் தங்கியிருக்கேன். நம்ம இன்னைக்கு பிரிட்ஜுக்கு ஏறி போனோம், இப்போ எல்லாம் இடிச்சு விட்டா. அங்கேருந்த ஒரு பவனில் நான் தங்கியிருக்கேன். அந்த பிரிட்ஜை தாண்டி அந்த பக்கம் போயாச்சுன்னா கோவில், சுவாமியை பார்க்கலாம் வரலாம், சுவாமியை பார்க்கலாம் வரலாம். ஸோ இந்த ட்ராவலிங்கே கிடையாது எனக்கு. ஸோ அதனால் நாங்கள் நினச்சா காத்தால 4 மணிக்கு எழுந்துப்போம், 5 நிமிஷத்தில் கோவில் போய்டும். இங்கே என்ன தான் ப்ரிப்பேர் பண்ணி போகணும். அங்கன்னா 4 மணிக்கு கோவில்னா 3:50 ரூமை விட்டு இறங்கினா அப்படி போய் பார்த்துட்டு வந்துடும். அப்படின்னா நான் வந்து சைனாரத்துக்கு போயிருக்கேன், மங்களாரத்துக்கு எல்லாம் போயிருக்கேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனசு அப்படியே லயப்படுறது இல்லையா? சமர்த்தராமதாஸ் சொல்கிறார், உங்கள் கர்மாக்கள் எல்லாம் பண்ணுங்க. இன்னொருத்தருடைய கர்மாவை பார்த்துட்டு அது வசதியா நான் வசதியா அந்த பொறாம வேண்டாம். உங்கள் கர்மாவை நீங்கள் ஸ்ரத்தையோட பண்ணுங்க. முதல்ல பகவான் கிட்ட பயம் வேண்டாம், கடவுள்கிட்ட பயம் வேண்டவே வேண்டாம். இப்போ 3 நாளாக நம்ம சுற்றின்னு தான் இருக்கும். என்ன பயத்தோட போய் சுவாமியை பார்த்தோம்? சாதாரணமாக போய் பார்த்தோம், அனுபவிச்சோம். பகவானோட அனுகிரகம் கிடைக்கிறதா இல்லையா? சரி, பக்தின்றது நம்மளை வருத்திக்கிறதோ பயப்படுறதோ சுவாமி நம்மளை தண்டிச்சிருவாரோன்னு யோசிக்கிறதே கிடையாது. அவனுக்கு எனக்கு அவர் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அவருடைய கிருப்பை நன்னா இருக்கேன், ஆனந்தமாக அவர் தரிசனம் பண்ணுறேன், என் மனசுக்கு ஆனந்தமாக இருக்குது, நினைக்கும் பொழுது குஷியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இப்போ நேற்று இந்த பத்ரிநாதனுடைய ஒவ்வொரு இதுவாக மாலையெல்லாம் கழட்டி கிரீடத்தெல்லாம் கழட்டி அந்த கவசத்துக்கு நல்ல கையெல்லாம் தடியே அப்படின்னு இன்னொரு குழந்தைய ஃபஸ்ட்டு காட்டுற மாதிரி அது ஒரு சந்தோஷம். எங்கே இருந்தால் அந்த கவசத்தை கழிட்டு வெறும் அந்த பத்ரிநாதன் உடம்பு சந்தம் பூசி ஒரு க்ஷணம் நமக்கு அப்படி ஒரு கூஸ் பம்ப்ஸ் இல்லையா, மயிர்கால்கள் குத்திட்டு நிற்க வந்ததுன்னா அது எங்கே பயந்தோம்? அது யாரும் நம்மளை பதம் அப்படின்னா சொன்னால நம்ம பாட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அந்த உள்ளுக்குள்ளேந்து ஒரு சந்தோஷம். ஏன்னா அந்த மூர்த்தியை தான் திருமங்கவண்ணன் பார்த்துருக்கார், அந்த மூர்த்தியை தான் ராமானுஜர் பார்த்துருக்கார், சங்கரர் பார்த்துருக்கார், வல்லபாச்சாரியர் பார்த்துருக்கார், நிகமாந்த மகாதேசிகர், மணவாள மாமுனிகள், சமர்த்த ராமதாசர், இவ்வளவோ பேர், குரு கோவிந்த் சிங், இத்தனை பேரும் பார்த்த ஒரு மூர்த்தியை நாம பார்த்துக்கோம். எவ்வளவு பலமா இருக்கணும். இப்ப இதே இமயமலை எத்தனை பேர் பார்த்த இமயமலை தான். அந்த மாதிரி மனசு பகவான் கிட்ட இருந்தா போதும்,
ஆனந்தமா இருங்கோ, சந்தோஷமா இருங்கோ. இந்த கர்மாக்கள் பண்ணலைன்னா பகவான் தண்டிச்சிடும், அதெல்லாம் கிடையாது. இந்த கர்மாக்களை ஸ்ரத்தையோட பகவானுக்காக பண்ணுங்க, நாம ஜபம் விடாம பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சமர்த்தராமதாசர் சொல்றார். ஜனங்கள் எல்லாம் ஆனந்தமா கேட்டுக்கிறா. அவ மனசு முழுக்க அப்படியே நிறைஞ்சிருந்தது. சமர்த்தராமதாசர் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ண. அதுக்கப்புறம் அவர் பாட்டு கிளம்பி போயிடுவார். அதுக்கப்புறம் நிற்கவும் மாட்டார், பேசவும் மாட்டார், அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார். அது போலதான் நமக்கு நிஜமாவே இந்த பத்ரிநாதனோட சுத்தி 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 இன்னைக்கு ஆக்சுவலா இன்னும் பார்க்கறதுக்கு இருக்கு. இன்னும் சரியா அதான் நமக்கு தங்கியிருக்க இடத்துல 1 கிலோமீட்டர் போயாச்சுன்னா பாமணி கிராமத்துல தேவி உண்டு, அங்கிருந்து போயாச்சுன்னா ஊர்வசி மந்திர் உண்டு, அப்படியே வந்தா நம்ம லீலா துங்கி உண்டு, அப்படியே மேலே ஏறினா சரண் பாதுகா உண்டு. இப்படி சுத்தி காமிச்சுட்டே இருக்கலாம். இன்னும் அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது இந்த நர பர்வதம், நாராயண பர்வதம், இது எல்லாத்தையுமே தரிசிக்கிற பாக்கியத்தை பகவான் நமக்கு கொடுத்தான். அந்த பகவானுடைய அனுகிரகம் ஆனந்தமா, நிம்மதியா, சௌக்கியமா, திருப்தியா, வைராக்கியத்தோட நிம்மதியா இருக்கணும். जय भोलो बद्री विशाल भगवान की जय. श्री राम जय राम जय जय राम. श्री राम जय राम जय जय राम. जय भोलो सीता रामचंद्र भगवान की जय. जय भोलो बद्री विशाल भगवान की जय. जय भोलो अलकनंदा माता की जय. जय भोलो वीर धीर शूर आंजनेय स्वामी की जय. जय भोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद, भारत माता की जय. राधे कृष्णा.